எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஏஐ உலகத்துல ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சாட் ஜிபிடி, இன்னொரு பக்கம் கிளாட், கூடவே ஜெமினி. ஆனா இதுல எது பெஸ்ட்? இந்த கேள்விக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். சரி, சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினி இந்த பேருக்கு பின்னால உண்மையிலே என்னதான் வித்தியாசம் இருக்கு? சரியான ஏஐ செலக்ட் பண்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஆனா பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சிம்பிள். நீங்க எப்பவாச்சும் ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஏஐ கிட்ட கொடுத்து அதுல இருக்கிற ஒரு சிம்பிளான விஷயத்த கூட அது கண்டுக்காம விட்டதை பார்த்திருக்கீங்களா? அந்த கடுப்பு இருக்கே, நம்மள பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம். இந்த முக்கியமான பிரச்சனையை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு காரணம் அந்த ஏஐ ஸ்மார்ட் இல்லனோ இல்ல முட்டாளுன்னு சொல்ல முடியாது. விஷயம் என்னன்னா அது எப்படி படிக்குதுங்கிறதுல தான் இருக்கு. அது என்ன வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு யூசர் ஒரு செம ஐடியா பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பெரிய நாவலை எடுத்து அதுல சில தப்புகளை ஒளிச்சு வச்சு எந்த ஏஐ அதை சரியா கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு சவால் விட்டாரு. இந்த டெஸ்டோட சுவாரஸ்யமே இங்க தான் இருக்கு. இந்த தப்பெல்லாம் வேணும்னே இந்த நாவல்ல சேர்த்திருக்காங்க. எதுக்குன்னா ஏஐ உண்மையிலேயே முழு டெக்ஸ்டையும் கவனமா படிக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான். அதாவது இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களை கிட்டத்தட்ட 36,000 டோக்கன் இருந்த அந்த பெரிய டெக்ஸ்ட் ஃபைல்ல அங்கங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கிளாட் 3.5 சானெட் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒளிச்சு வச்சிருந்த ஒவ்வொரு தப்பையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா சாட்ஜிபிடி பிளஸ் எல்லா தப்பையும் விட்டுட்டு அந்த புக்கோட ஒரு ஜெனரல் சம்மரி மட்டும் கொடுத்துச்சு. ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? அப்படி என்னதான் காரணம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசத்துக்கு? இத புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு பின்னால இருக்கிற டெக்னாலஜியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கு முக்கியமான காரணம் கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்ற ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஏஐயோட ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. கிளாடுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ ரொம்ப பெருசு. அதாவது 200,000 டோக்கன்ஸுக்கும் மேல. அதனாலதான் அதால முழு நாவலையும் ஒரே சமயத்துல படிச்சு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆனா சாட் ஜிபிடி பெரிய ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ண வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுது. அது முழு புக்கையும் படிக்காது. அதுக்கு பதிலா ஒரு லைப்ரரியில இண்டெக்ஸ் கார்டை தேடுற மாதிரி சம்பந்தப்பட்ட பகுதிகளை மட்டும் தேடி எடுக்கும். இந்த டெக்னிக் பேர் தான் ஆர்ஏஜி. இந்த ஆர்ஏஜி எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல அந்த பெரிய டாக்குமெண்ட்டை சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சிக்கும். அப்புறம் நீங்க கேட்குற கேள்வியில இருக்கிற கீவேர்ட்ஸை வச்சு அதுக்கு சம்பந்தமான துண்டுகளை மட்டும் தேடி எடுக்கும். கடைசியா அந்த துண்டுகளை மட்டுமே வச்சு பதில் சொல்லும். இப்ப பாருங்க, தப்பெல்லாம் லிஸ்ட் பண்ணுன்னு நாம கேட்டப்போ அதுல முயல்னோ ராணினோ எந்த கீவேர்டும் இல்ல. அதனால ஜிபிடி அந்த தப்பான பகுதிகளை பார்க்கவே இல்ல. சிம்பிள். சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஏஐயும் ஒவ்வொரு வேலைக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. எது பெஸ்ட் ஏஐங்கிறத விட உங்க வேலைக்கு எது சரியான ஏஐங்கிறது தான் இங்க கேள்வி. இது ஒரு சின்ன சீட் ஷீட் மாதிரி பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர், இல்ல ஒரு சட்ட டாக்குமெண்ட், இல்ல ஒரு முழு புக்கே அனலைஸ் பண்ணணுமா? அப்போ கிளாட் தான் உங்க சாய்ஸ். இல்ல புதுசா ஐடியாஸ் வேணும், மார்க்கெட்டிங் காப்பி எழுதணும், இல்ல கோட் ஜென்ரேட் பண்ணணும்னா சாட் ஜிபிடி தான் பெஸ்ட். ஒருவேளை நீங்க டெக்ஸ்டோட சேர்த்து வீடியோ, சார்ட்ஸ், போட்டோஸ் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணுமா? அப்போ கண்ணை மூடிட்டு ஜெமினிக்கு போயிடலாம். குறிப்பா ஜெமினியை பத்தி சொல்லணும்னா அதோட பவர் வேற லெவல். அதோட கான்டெக்ஸ்ட் விண்டோ 1 இல்ல 2 மில்லியன் டோக்கன்ஸ் வரைக்கும் போகும். நினைச்சு பாருங்க, பல மணி நேர வீடியோவையோ இல்ல மிகப்பெரிய டேட்டா செட்டையோ கூட அதால ஒரே நேரத்துல அனலைஸ் பண்ண முடியும். ஆனா ஒவ்வொரு டூலுக்கும் அதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சாட் ஜிபிடியோட கான்டெக்ஸ்ட் விண்டோ கொஞ்சம் சின்னது. கிளாட் அதிகமா யூஸ் பண்ணா சில கட்டுப்பாடுகள் வரலாம். ஜெமினை சில சமயம் ரொம்ப நுணுக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண தடுமாறும். இதனால தான் சொல்றேன், இது சரியான வேலைக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் வின்னர்னு ஒரு ஏஐய தேடுறத முதல்ல நிறுத்தணும். ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு புத்திசாலித்தனமான பதில்களை விட பிராக்டிக்கலான உதவிகள் தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இமெயில்ஸை வேகமா ஹேண்டில் பண்றது, ரிப்போர்ட்ஸை ஆட்டோமேட் பண்றது, மீட்டிங் சம்மரிஸ் எடுக்கிறது, இதெல்லாம் பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு ஏஐயை யூஸ் பண்ணும்போது இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க ஏஐ ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நீங்க அவரை எந்த வேலைக்கு ஹையர் பண்ண போறீங்க?